முதல் வணக்கம் நேயர்களுக்கு அன்பான காலை வணக்கம். ஒரு ஊரில் இதான் நம்ம தொடங்குறது. நிறையா ஊரில் நிறையா விஷயம் நடக்கும். ஒவ்வொரு ஊர்லேயும் ஒன்று நடக்கும். ஒரு ஊரில் ஒரு பையனை உட்கார வச்சுட்டு கதை சொல்கிறாரு அவர். ஒரு ஊரில் இலையும் இந்த அரச இலையும் ஒரு மண்ணாங்கட்டி நண்பராக இருந்துச்சுடா. நிரம்ப காற்றடிக்கும் போது அந்த இலை பறந்துடாமல் இருக்கிறதுக்காக அந்த மண்ணாங்கட்டி அந்த இலை மேலே ஏறி நின்றுக்கிறோம். நண்பனை காக்குதான். அதே ஒரு நிரம்ப மழை பெய்யும் போது மண்ணாங்கட்டி கரைஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக இலை மண்ணாங்கட்டி மேலே ஏறி நின்றுக்கிறோம்டா. எவ்வளோ ஒற்றுமை பார்த்தியாடா அப்படின்னு அந்த குழந்தைக்கு சொல்லிக்கிட்டு இருக்காரு. திடீர்னு அந்த குழந்தை சொல்லிச்சு, சரி காற்று மழையும் சேர்ந்தடிச்சா எந்திரிச்சு ஓடினவர் தான் 7 கிலோமீட்டர். பார்த்தீங்களா, நம்ம நினைப்போம் குழந்தைகளுக்கு நுண்ணறிவு அதிகம். இன்றைக்கி குழந்தைகளுக்கு தான் நம்ம எல்லோரும் ஓடுறோம். காலைல எந்திரிச்சு நைட்டு வரைக்கும் பரபரப்பாக ஓடுறதுக்கான நம்ம தலைமுறைக்காக. அதே போல் ரொம்ப நெகட்டிவாகவும் பேசுவோம் சில நேரத்தில். இந்த கொரோனா 2 வருஷம் பாடாக படித்திருச்சு. யாராவது ஒருத்தன் இந்த கொரோனா நல்லதுன்னு சொல்லியிருக்கானா? கொரோனா வந்த பின்னாடி தான் 2 வருஷம் குழந்தையோட உட்கார நேரம் கிடச்சிச்சு பெற்றோருக்கலாம். பையன் என்ன படிக்கிறான், என்ன மாதிரி எழுதுகிறான், ட்ராயிங், அவன்கிட்ட என்ன ஸ்பெஷலாக ஆக்டிவிட்டீஸ்லாம் என்ன இருக்குது, எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ் என்ன இருக்குதுன்னு சொல்லி பேரண்ட்ஸ் உட்காந்து குழந்தையோட பேசுகிறதுக்கு ஹோம்ஒர்க் செஞ்சாப்பா எத்தனாவது படிக்கிறேன்னா தெரிஞ்சுக்கிற வாய்ப்பு கிடச்சி. பார்த்தீங்களா, இது மாதிரி தாங்க. அது கொரோனா நெகட்டிவாக நினைக்காம பாசிட்டிவாக நினச்சிக்கிற மாதிரி குழந்தைகிட்ட அற்புதமான விஷயங்கள்லாம் அழகான விஷயங்கள்லாம் இருக்குது சார். அறிவாளிகள். அதனால் குழந்தைகள் வைரம், அவர்களை திட்டாதீர்கள் தீட்டுங்கள். குழந்தைகள் ரொம்ப அழகு சார். அவங்கள சுயம்பாக இருக்க விடுங்க, கட்டாயப்படுத்தாங்க. தாத்தா வருவார், நீ டாக்டர் ஆகணும். அவங்க அப்பா வரும், நீ இன்ஜினியர் ஆகணும். அவங்க பெரியப்பா வரும், நீ வக்கீல் ஆகணும். கடைசியில் அவன் கிறுக்குன்னு ஆகி போயிடுவேன். ஒருத்தர் எப்படி இத்தனை ஆக முடியும் சார்? அதனால் உங்களுக்கு உள்ளதை குழந்தைகிட்ட திணிக்கிற விட குழந்தைகிட்ட இருக்கிற விஷயத்தை என்கரேஜ் பண்ணும். நான்லாம் இது பண்ணும்போது எங்கள் அப்பாவுக்குலாம் அந்த மேடேறி பேசுகிறது பிடிக்காது. அவருக்கு தெரியாமல் தான் அங்கங்கே போய் ஏதாவது பேசுவேன். அப்போ நம்மகிட்ட இருக்க கல்வி கை கொடுக்காத நேரத்தில் நம்மகிட்ட இருக்க கலை எப்போயாவது கை கொடுக்கும். அதுக்கு தான் குழந்தைகிட்ட இருக்க தனித்திறமைகளை வளர்த்துக்கிறதுக்கு நம்ம என்கரேஜ் பண்ணணும். குழந்தை மீது பூக்களை எரியாதீர்கள். ஏன்னா யாருக்கு வலிக்கும்னே தெரியாது, அந்த அளவுக்கு மென்மையானது. அதே மென்மையோட நம்ம குழந்தைய. அதனால தான் எல்லையை காக்க ஆண்கள், பிள்ளையை காக்க பெண்கள். பெண்கள் அதோட நேரம் செலவழிக்க, ஏன்னா அது கொஞ்சம் நேரம் விளையாடட்டும்ன்றக்காக, இல்லை நம்மளுக்கு தொந்தரவு இல்லாமல் இருப்பான்றக்காக கையில் கைபேசி கொடுக்குறது. நிறையா குழந்தைகள் பாருங்கள் கைபேசி இல்லாமல் இருக்காதுங்க. எப்படி பாட்டிக்கிட்ட தாத்தைங்கிட்ட கதை சொல்லி கதை கேட்டு வளர்ந்த குழந்தைகள் நல்ல கற்பனை மிகுந்த குழந்தைகளாக எதிர்காலத்தில் வளர்ந்துருக்கு. ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. கதை சொல்கிற பாட்டியே தான் டிவி முன்னாடி உட்காந்துருக்கு. அது கதை கேட்குற ஆர்வம் போயிடுச்சு. நைட்டு 1 மணி இருக்கும், பவர் கட்டு, ஒரே வெக்கையாக இருக்குது. அப்படியே தாத்தா அப்படியே விசிறிக்கிட்டே இருக்கார். பேரன் சொல்கிறேன், வாங்க தாத்தா ஜாலியாக கொஞ்ச நேரம் வெளியே உட்காருவான். இந்நேரம் இருக்கடா, 1 மணிக்கு ஏன்டா வெளியே கூப்பிட்றேன், காத்தோட்டமாக உட்காருவான். உட்காந்தார். என்னத்தா எப்போ பார்த்தாலும் நீங்கள் நான் தங்கச்சி வீட்டில் 5 பேர் தானா, இந்த வீட்டுக்கு 6 பேர் வரமாட்டோமா? அப்படி சொல்லாரா? உனக்கு ஒரு கல்யாணம் ஆயிடுச்சா அந்த வீட்டுக்கு 6 பேர் வந்துடுவோம்டா. அப்புறம் தங்கச்சி கல்யாணம் ஆகி வெளியே போயிடுவாள், 5 பேர் தானே. உனக்கு ஒரு குழந்தை பிறக்கும்டா, அப்போ 6 பேர்ரா. அப்போ நீ செத்து போயிடுவில்ல, 5 பேர் தானே. 1 மணிக்கு என்னை வெளியே இதுக்கடா கூப்பிட்டேன். இதெல்லாம் கோவப்படாமல் ரசிக்கணும். ஆசிரியர் மாணவர் இடையில் நகைச்சுணர்வு இருந்துச்சுன்னா அங்கே டென்ஷனே இல்லை சார். கணவன் மனைவி இடையில் நகைச்சுவை இருந்துச்சுன்னா டென்ஷனே கிடையாது. அது மாதிரி குழந்தை இவன் வயசுக்கு இப்படி பேசுகிறானேன்ட்டு ஈகோ பார்க்காம ஜாலியாக பேசிக்கிட்டே இருக்காரு. அந்த நேரம் ஏற்று விட்டுக்காரு வராது. அடடா வாங்க பத்தா உங்களை பற்றி பேசினேன், கரெக்டாக வந்துட்டீங்க. பேரங்கிட்ட உங்களை பற்றி என்ன சொன்னீங்க, ஒழுங்காக சாப்பிட்றா பூதவரம் நீங்கள் கரெக்டாக வந்துட்டீங்க. அப்படி அந்த இடத்த கலகலப்பாக ஆக்கிக்கிட்டோம்னா எப்பவுமே டென்ஷன் குறைவு சார். குழந்தைகளை ரசிங்கள், குழந்தைகளை நேசிங்கள். அதுதான் வாழ்க்கையின் சொர்க்கம்.